السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى: وقعد من قرية أمضيت لها وهي قائمة ثم أخذتها. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من وسع على عياله في النفقة يوم عاشوراء وسع الله عليه سعي سنته، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடன் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என அனைவரும் மீது அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனை ஏங்க ஆஷூராவோட வைங்க. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மைகளை, அல்லாஹ் தஆலாவுக்கு மிக பிடித்தமான நாட்கள், வருடத்தில் 365 நாட்களில் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள். அந்த முதல் 10 நாட்களில் இந்த உம்மத்து செய்யும் அமல்களை அல்லாஹ்வே கபூல் செய்கிறார். அந்த 365 நாட்களில் அடுத்த அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள் முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலையும் அல்லாஹ்வே கபூல் செய்கிறார். ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள். அந்த நாட்களிலும் இந்த உம்மத்து செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் முன்வந்து கபூல் செய்கிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். அன்பார்ந்தவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். இந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்களில் அல்லாஹ் செய்யக்கூடிய அடியார்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ்வே கபூல் செய்கிறான் என்று பெருமானார் சொல்லியிருப்பதனுடைய ஆழ்ந்த நோக்கம் என்னவென்றால், இந்த நாட்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவிகள் இந்த உம்மத்தின் மீது வந்து இணைந்திருக்கிறது. சரி, ஏங்க ஆஷூரா நோன்பு வைங்க என்ற இந்த தலைப்பு இடப்பட்டதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், ஏறக்குறைய ஒரு வார காலம் நீங்கள் கவனித்திருக்கலாம். சோசியல் மீடியாவில் இந்த தமிழகத்தைச் சேர்ந்த சிவகங்கை விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம், அந்த கிராமத்தினுடைய பேர் பூமாப்பட்டி என்பதாக சொல்லுவார்கள். அங்கிருக்கக்கூடிய ஒரு இளைஞன், மாடு மேய்க்கக்கூடிய இளைஞன், அவன் ஒன்றும் பெரிய என்ன சொல்றது, பிரதமரும் கிடையாது, ஒரு மந்திரியும் கிடையாது. அது வரைக்கும் யாருமே உலகத்துக்கு தெரியாது. எதற்கு இதை நான் மையப்படுத்துகிறேன் என்றால், தமிழகத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு கிராமத்தை சாதாரணமான ஒரு வார்த்தையை ஒரு கலவையாக, ஒரு சப்தத்தோடு அல்லது ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு கலவையாக அந்த வார்த்தை அவன், அது ஜும்மா மேடையா இருக்கிறத என்னால் அதை சொல்லி காட்ட முடியல. அவன் அப்படி ஒரு அற்புதமான குரலில் ஏற்க, எங்க ஊர் குடும்பம் வாங்க, இங்க வந்து நீங்க இந்த தண்ணியில குளிங்க, இந்த தண்ணி சர்வது மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, உண்மையிலேயே ஒரு பொருளா? அது உண்மை கிடையாது, எல்லாம் ஏமாற்று வார்த்தை தான். நாம கவனிக்க வேண்டிய செய்தி, வேகமாக போகின்ற உலகத்தில் மக்கள் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாடு மேற்கொள்ளுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது.
அதே போன்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. அந்த ஊருக்கு மற்றவர்கள் போனார்கள் என்பதை முஸ்லிம்களும் படையெடுத்தார்கள். பொதுவா இந்த சுற்றுலான்னு சொல்லி ஒரு குரூப் எப்போது சுத்தினே இருப்பாங்க, உலகத்துக்கு பாதிப்பதை போட்டு. அவங்களுக்கு சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லை, ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். அந்த அடிப்படையில முஸ்லிம்களும் படையெடுத்தார்கள். அல்லாஹ் என்ன செய்யலாம், ஒரு மனிதன் கூட்ட வார்த்தைக்கு எப்படி பறந்து போவதில்லை சந்தோஷம் அடைவதற்காக உங்களை நான் கூப்பிடுகிறேன், ஈமான் கொண்டவர்களே இங்கே வாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் எனக்கு பிரியமான விருப்பமான நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள்ல பிறை 9 பிறை 10 ஆக எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள். அந்த நாட்களை நீங்கள் நோன்பு நோக்கால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன். சொர்க்கத்தில் பாலாறு தேனாறு எல்லா இன்பம் தரக்கூடிய அனைத்தையும் உங்களுக்கு நான் வசப்படுத்தி தருகிறேன். நீங்கள் பார்க்காததெல்லாம் உங்களுக்கு நான் தருகிறேன், உண்மையும் தருகிறேன், மறுமையும் தருகிறேன் என்று அல்லாஹ் முஹர்ரத்தினுடைய பிறை 9 10 அல்லது 10 11 இந்த உம்மத்து நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய பஷாரத்து சுப செய்தியை தான் வருடாந்தோறும் அல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைய ஜும்மாவுடைய தலையங்கம் ஏங்க. இந்த ஏங்கன்ற வார்த்தை என்னன்னா, கவனமே இல்லாமல் இருக்கக்கூடிய உலகத்தில் ஒரு கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக ஒரு வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்தி பல கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பவர்களையும் தன்னின் பக்கம் வர வைக்க முடியும் என்று சொன்னால், இல்லாததை சொல்லி ஆனால் இங்கு அல்லாஹ் இருப்பது உண்மையாகவே சொல்லுகிறான். நீங்கள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய நோன்பை நீங்கள் நோற்றால் உங்களுக்கு நான் அடுக்கடுக்கான சலுகைகளை, அடுக்கடுக்கான அன்பளிப்புகளை நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறிவிடுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யார் முஹர்ரத்துடைய 9 10 நோன்பு நோப்பார்களோ அவர்களுடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்தை நான் ஹலாஸ் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கவனிக்க வேண்டிய செய்தி, கடந்த ஆண்டு நாம் செய்த பாவம் அனைத்தும் கணக்கு போட்டு பாருங்க. மல்லிகை லிஸ்ட் விட கூட வரும், கரண்ட் பில்லை விட அதிகமா வரும், கடன் வாங்கிய கடன் விட கூட வரும். அந்த அளவுக்கு பாவம் போட்டு சுமந்து வச்சுக்கிறோம். நாங்க எந்த பாவமும் செய்யல அப்படின்னு நம்ம ஒரு நியாயம் பேச கிளம்பினா கூட தொழுகாம இருக்கிறது பெரிய பாவம் தான். பாவம் செய்யறதில்ல, பாவம் 5 வேளை தொழுகையை தொழுகாம இருக்கிறது ஆகப்பெரிய பாவம். போன முஹர்ரத்துல இந்த முஹர்ரம் வரைக்கும் தொழுகாம இருந்தா அதுவே மூட்டையான பாவம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இந்த நோன்பை நோற்றால் இனி வரும் ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். ஒரு வருடத்தின் பாவம். அடுத்த முஹர்ரம் வரைக்கும் பேசுறதுனா கேட்கிற நீங்க என்ன பாவம் செய்யும் நமக்கு தெரியாதுல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி பாவம் நீங்கள் செய்து விட்டால், தப்பத்தின் அடிப்படையில் செய்து விட்டால் நான் அதையும் சேர்த்து மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஏதோ கிராமத்தில் ஏக என்று கூட்டத்திற்கு கூட்டமாக போகக்கூடிய பலதரப்பட்ட மக்களில் முஸ்லிம்களும் ஒரு சாரா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க இங்கே வாங்க, அங்க போவாதீங்க, சொர்க்கம் என்னிடத்துல இருக்கிறது, உங்களுக்கான இன்பம் என்னிடத்துல இருக்கிறது, நீங்க எதிர்பாராத சந்தோஷம் நான் தருகிறேன் என்று சொல்லி இந்த முஹர்ரத்தினுடைய நோன்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கடைபிடிக்க சொல்கிறார். அந்த நோன்பை நோக்க சொல்கிறார். எப்படி நோக்க வேண்டும்? முஹர்ரத்தினுடைய 9 10 அல்லது 10 11 நோன்புகளை குடும்பமாக வைக்கணும். குடும்பத்தில் ஒன்றிருக்கிறார், குடும்பமாக வைக்கணும். மாற்றாருடைய திருவிழாக்களை போய் பார்க்க குடும்பமா கொண்டாடுவாங்க. வரவேற்ற விஷயம், அதை பார்த்து நாம கத்துக்கணும். நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்து நல்ல காரியங்களையும் அந்தந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தண்ணி கழிச்சு விட்ட மாதிரி ஒரு ஈமான்தாரி செய்வதை விட அந்த ஒரு ஈமான்தாரி மற்ற அனைத்து மக்களுக்கும், தாய் தகப்பனுக்கும், மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், சகோதரர்களுக்கும் விழிப்புணர்வு ஆர்வப்படுத்த வேண்டும். ஜும்மாவில் பேசக்கூடிய செய்தி ஒரு 1.5 மணிக்கு குடும்பாவளி கேட்கறதுக்காக அல்ல, பேசப்படுற செய்தி கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும், மனைவி கிட்ட சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும். இப்பொழுது சிறப்பு இருக்கு இந்த நோன்புடைய மாண்புல. அதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ரமலான் இந்த முஹர்ரத்தினுடைய 9 10 நோன்பை யார் நோட்பார்களோ, யார் இந்த நோன்புக்காக தன் குடும்பத்திற்கு செலவு செய்வார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வருடம் முழுக்க அவருடைய பொருளாதாரத்தில் நான் அழகான பழக்கத்தை உண்டாக்கி தருகிறேன்.
ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல நோக்கம். அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சது அடுத்த 10 நிமிஷம் செலவு ஆகாம இருக்கணும். அதுதான் டேலண்ட். இன்னைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷம் இருப்பதில்ல. அந்த 1000 ரூபாய்க்கு எந்த செலவு வராம அந்த வாழ்க்கை இருக்கிறது. ஒரு கடுமையான முறையில் உழைச்சி 1000 ரூபாய் சம்பாதிச்சு 10 நிமிஷம் டாக்டர் போய் அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு வர்றதில்லை. நம்ம வாழ்க்கையில அந்த மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணாம, வீண் செலவு பண்ணாம, இன்றைய 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சேர்த்து வச்சா ஏற்கனவே 30,000 ரூபாய் ஒரு நடுத்தர குடும்பத்தோட இருப்புல கூட இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருப்பு கூட இல்லாத வாழ்க்கையை நம்ம வறுமையா வாழ்ந்துக்கிறோம்னா ஒவ்வொரு மகனுடைய அந்த நோன்புக்கு செலவு செய்யக்கூடிய தன்மையில முஸ்லிம்கள் இல்லாம போயிடாங்க. தெரியல இந்த மாதத்துல இந்த மகனுக்கு செலவு செஞ்சா இவ்வளவு பறக்கத்துன்றது தெரியாதனால்தான் அந்த பறக்கத்துக்களை அந்த மகிமைகளை காலந்தோறும் இழந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குறைஷிகள் இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அறியாத மக்கள், பாமர மக்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், சரியத்து கூட உணவை பெறாத காலகட்டங்கள். அப்படி அறியாத மக்களாக இருந்த குறைஷிகள் கூட வரலாற்றில் வருகிறது. அவர்கள் முஹர்ரமுடைய 9-10 முஹர்ரமுடைய 10ஆம் நாள் நோன்பு பிடித்தார் என்பதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து முஹர்ரம் நோன்பு, ஆஷூரா நோன்பு பிடித்தார் என்பதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தபோது தானும் முஹர்ரமுடைய 10 நோன்பு நோற்றார்கள். தன் சஹாபாக்களை நோன்பு நோக்க ஆர்வம் ஊட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்னால் மக்கா நகரில் நோன்பு என்று சொன்னால் அது ஆஷூரா நோன்பு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்து ரமலான் நோன்பு வந்தா தலையில கூலி வச்சுக்கிட்டு ரமலான் கதை திறந்து விட்டது, முதல் 10 ரஹ்மத்து, மக்ஃபிரத்து, நரகத்தினுடைய விடுதலை என்றெல்லாம் ஆண்டுதோறும் பேசக்கூடிய அந்த ரமலானை போற்றி பேசக்கூடிய நாடுகளுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த ரமலானை கடமையாக்குவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பட்டினி கிடப்பதாக இருந்தால் என்னுடைய அடியார்கள் ஆஷூரா நோன்புக்காக பட்டினி கிடந்தார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். ரமலானுக்கு முந்தைய ஒரு நோன்பு அல்லாஹ்வுக்கு என்று சொன்னாங்க ஆஷூரா நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆஷூரா நோன்பு கடமையானதற்கு பின்னால், அதாவது ரமலான் நோன்பு கடமையாவதற்கு முன்னால் ஆஷூராவுடைய நோன்பை அந்த கால மக்கள் முழுமையாக கடைபிடித்தார்கள். ஆஷூரா நோன்பை எப்படி கடைபிடித்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறார், ரமலான் நோன்பு கடமையாகிவிட்டது, நீங்கள் ஆஷூராவை தொடர்ந்து வைப்பதாக இருந்தால் வைக்கலாம், விட்டுவிடுவதாக இருந்தால் விட்டுவிடலாம், குற்றம் ஒன்று இல்லை. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ரமலானுக்கு பிந்திய நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை ஆக சிறந்த நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு என்பதாக நாளைய மறுதினம் சனி ஞாயிறு பிறை 9 ஆகிய இந்த முஹர்ரம் நோன்பை தான் பெருமானார் வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எந்த காலகட்டத்திலும் ரமலான் நோன்பும் ஆஷூரா நோன்பும் இந்த 2 நோன்பை தவிர வேறு எந்த நோன்பையும் பெருமானார் அதிகமாக வைத்ததாக நான் பார்த்ததே இல்லை என்று தஃசீருக்கு விளக்கம் எழுதக்கூடிய அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ரமலானிலே இந்த உம்மத்து வெற்றி அடைந்து விட்டது. இப்ப நோன்பு வச்சிடணும், ஆனா ரமலானுக்கு முன்னாடியே தப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு நோன்பு இந்த உலகத்துல இருந்துச்சுன்னா அதுதான் ஆஷூரா. அந்த ஆஷூராவை இந்த நோன்பு இந்த உம்மத்து அதை கடைபிடிக்கிறார் என்று கேட்டா அதில் கோட்டையை தான் விட்டு இருக்கிறார். ஆஷூரா நோன்பு இந்த உம்மத்து பின்பற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் தான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உம்மத்தை தட்டி எழுப்பதற்கு எப்படி அழைக்கலாம் என்று யோசித்த போது எங்க என்ற வார்த்தையை ஜும்மாவுக்கு ததேகமாக வைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு உலகம் போறத தீனியை கொண்டு போக வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு பட்டி காட்டி ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இளைஞன் எங்கேயோ ஆங்காங்க கம்ப்யூட்டரிலும் ஆங்காங்க வேலை நெருக்கடியில் இருக்கக்கூடிய மக்களை வெறுமனே ஒரு வார்த்தையை சொல்லி இயற்கையின் பக்கம் வாக்கு அழைப்பதற்கு சாரசாரையாக படையெடுக்கக்கூடிய இந்த மக்களில் முஸ்லிம் ஒரு சாராது என்று சொன்னால் அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நம்பி போய் விழுகிறார்கள், அங்க ஒண்ணுமே இல்லை, இங்க வாங்க என்று அல்லாஹ் அழைக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட சஹாபாக்களும் சரி, பெரியவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு ஆஷூராவுடைய நோன்பாக இருந்ததாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ஆஷூராவுடைய நோன்பு யாரெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க?
உலமாக்கள் வைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய ஜமாத்துக்காரங்க வைக்கிறாங்க, அல்லது தரிகால திக்ர் செய்யக்கூடிய தரிகாவாதிக்கு வைக்கிறார். அதை தாண்டி போனா ஐயால தொழில்கள் வந்து தொடரக்கூடிய மாமன்கள் வைக்கிறாங்க, வீட்டுல பெண்கள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரும் எட்டி பார்த்தா யாருமே இல்லை. குறிப்பா இருக்க வேண்டிய வாலிப சமுதாயம் ஆசுரான என்னன்னு தெரியாமலே 25 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, 30 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாலிப யுவதிகளும் கூட ஆசுரான என்ன விளக்கம் தெரியாமலேயே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நன்றிமிக்க தாய்மார்களே, நன்றிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆஷுரா மிக முக்கியமான நாள் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் தன்னுடைய குர்ஆனிலும் ஹதீஸிலும் வன்மையாக வலியுறுத்தி சொல்கிறார்கள். அந்த நாட்களை தவற விட்டு விடாதீர்கள். வேகமாக போகக்கூடிய மனித வாழ்க்கையிலே ஒரு வேக தடை எப்படி அவசியமோ, பொதுவாக வேக தடை பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா அங்கதான் ரொம்ப வேகமா போகலாம். அது எதுக்கு போட்டிருக்கிறாங்க? வேகத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் கூட. நிறைய பேர் 2, 3, 4 வேகத்தடையை தாக்கிட்டா எந்த லூசு பையனுக்கு வேகத்தடை இத்தனை வேகத்தடை போட்டு வச்சுக்கிறான்னு சொல்லி போட்டவனை திட்டுறது. காரணம்னா இவருக்கு டிஸ்டர்பன்ஸ், கீரை குறைக்கணும், பிரேக் அடிக்கணும், திரும்ப ரேஸ் கொடுக்கணும், மறுபடியும் மூவ் பண்ணணும், போற வேகத்துல இதெல்லாம் பண்ற நிலையை நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்லி அந்த நிலையிலும் கூட தனக்கு நல்லது செய்தவர்கள் கூட திட்டக்கூடிய சமூகமாகத்தான் நாம் இருக்கிறோம். எதனால இந்த வேகத்தடை போட்டிருக்கிறாங்கன்ற யோசனை நமக்கு வர்றதில்லை. வேகத்தடை போட்டது ஒரு வேகத்தை குறைப்பதற்கும் ஒரு குடும்பத்தை பாதுகாப்பதற்கும். அது கூட விளங்காம நிறைய பேர் வேகமா போய் இந்த உலகத்தோட போயிடலாம். அது போலதான் இந்த துன்யாவிலே ஒரு ரமலானுக்கு மட்டும் எட்டி பார்த்துட்டு, இல்ல ஒரு குர்பானுக்கு மட்டும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொடுத்துட்டு மீதி எந்த மாதத்திலும் இஸ்லாத்துடைய வாசமே இல்லாம வேகமா போய்கிட்டு இருக்கிற ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் போட்ட ஒரு ஸ்பீட் பிரேக்குதான் முஹர்ரமுடைய பிறை 9-10. அந்த 9-10 நீங்க நோன்பு சொல்றதுடைய நோக்கம், நீ அடுத்த முஹர்ரம் வரைக்கும், அடுத்த ரமலான் வரைக்கும் நீங்க ஈமானுடைய அமலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்பதற்காக வேண்டிதான். அப்போது நாம் மறந்துவிடவும் அமல் செய்ய, அல்லாஹ்வை நினைக்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பிறை 9 பிறை 10 இந்த இரண்டும் இந்த உம்மத்திற்கு ஆக சிறந்த நாட்கள். இந்த நாட்களை இந்த உம்மத்திலே உள்ளவர்கள் அதை தவற விட்டு விட வேண்டாம். அப்படி விட்டு விட்டால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உலாய்க்க உள்ள சாசியம், அத்தகையவர்கள் நஷ்டவாதிகள். யார் அதை கடைபிடித்த அந்த 2 நாட்களை நோன்பு சொல்வார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இதுல கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க, எங்களால வைக்க முடியாது, ரொம்ப பலகீனமா இருக்கு இந்த உடல். எவ்வளவு பலகீனம், நடக்க முடியல, ஒரு 1/2 மணி நேரம் போன்ல பேச முடியல, ஒரு 1/2 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்க முடியல, ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்க முடியல. இந்த கணக்கெல்லாம் செஞ்சு மக்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கிறா இல்லையா? அது அப்படியே அந்த 2 நாளைக்கு பயன்படுத்திக்க முடியுமா? அந்த 2 நாளைக்கு நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, 2 நாளைக்கு யாரையும் போன் பேசாதீங்க தேவையில்லாம, 2 நாளைக்கு அதிகமான முறையில எங்கேயும் வெளியே போகாதீங்க. வருடத்துல 2 நாள் தானே, அதுல பெரியவர்களும் தாய்மார்களும் வாலிபர்களும் யுவதிகளும் சிறார்களும் சிறுமிகளும் அந்த நோன்பை குடும்பமாக நோக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு தனிப்பட்ட பரக்கத்தையும் பாதுகாப்பையும் தருகிறார். நல்லடியார்களே, இந்த நோன்பு இன்னும் எந்த அளவுக்கு மாண்பு என்று சொன்னால், முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், ஆஷுரா தினத்தின் காலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அன்சாரி சஹாபாக்களை கிராமத்துக்கு அனுப்பி வச்சாங்க. எல்லாரும் கிராமத்தின் பக்கம் போங்க, அங்க யாராவது நோன்பாளிகளாக இருந்தால் அவங்க அப்படியே தொடர்ந்து நோன்பாளிகளாகவே இருக்க சொல்லுங்க. யாராவது நோன்பாளிகளாக இல்லாம ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடோட நிப்பாட்டிக்கிட்டு மீதி மகரிப் வரைக்கும் நோன்பை தொடர சொல்லுங்க பெருமானார் சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க. அந்த அடிப்படையில கிராமங்களுக்கு போனாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மனிதர்களா வாழ்ந்துருப்பாங்களா? இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து மனித பொருளை மிருகங்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காவல் நிலையத்துக்குள்ள உயிரோட விசாரணைக்கு கூட்டு போற மனுஷனை புறமாதான் வெளியே அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட மோசமான காலத்தை நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விசாரணை சொல்லி போறவன வெளியில குணமாதான் கூட்டு வரணும். அப்படி ஒரு மோசமான காலத்துல வாழ்ந்த இன்றைய காலகட்டம் 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் மதீனாவில் உள்ள அக்கப்பட்ட கிராமங்களுக்கு நீங்க போங்க, யாராவது இன்னைக்கு நோன்பாளியா இல்லைன்னா அவங்க அப்படி தொடர்ந்து நோன்பு வைத்து சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்கன்னா அந்த மக்கள் எவ்வளவு கருடமுள்ளவர்களாக இருந்திருப்பாங்க. அவ்வளவு
கரடுமுரடான மக்கள்கிட்ட கூட சஹாபாக்கள் போய் தன்மையா ரொம்ப பன்மையா அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அரசியல் சேர்த்து சாப்பிட்டவங்க இனி சாப்பிடாதீங்க, சாப்பிடாம இருக்கிறவங்க மகிழ்ச்சிக்கு சாப்பிடாதுன்னு சொல்லி நோன்பினுடைய முக்கியத்துவத்தை புரிய வச்சாங்கன்னா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய சிரமமா இருக்கு நோன்பு வைக்கிறதுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க இந்த நோன்பு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சஹாபாக்கள் சொல்லி காமிப்பார்கள், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் நோன்பு வைப்போம். அவங்க காலையிலேருந்து சதம் செய்வாங்க, மாலை வரைக்கும் விளையாடுவாங்க. சாயங்கால நேரத்தில் அவங்களுக்கு பசி எடுக்கும் பொழுது தண்ணீர் சாப்பாடு கேட்பாங்க. நாங்க என்ன செய்வோம், அவங்க திசையை திருவுறதுக்கு வீட்டுல உள்ள கம்பளி போர்வை, வீட்டுல உள்ள பழைய பொம்மை, பழைய சாமான்கள் அவங்க கையில கொடுத்து மகளிர் இஃப்தார் வரைக்கும் அவங்களை திசை திருப்பி விளையாட வைப்போம். ஏன்னா பாதியில நோன்பு விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி. குழந்தைங்க நோன்பு வச்சு விட்டா ஒண்ணும் குற்றம் கிடையாது. 7 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு நோன்பு ஜாயிது. அதுக்கு கீழே வச்சா அவருடைய நன்மை அப்பா அம்மாவுக்கு போய் சேரும். இருந்தாலும் குழந்தைகளும் கூட அந்த நோன்பை மாதிரி விட்டு விடாமல் கம்பல் பரிபூர்ணமாக பிள்ளைகளும் ஒரு வைக்க வேண்டும் என்று அன்றைய மக்கள் வைத்தார் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பாதாமும் பிஸ்தாவும் முந்திரியும் ஆர்மிஸும் பூஸ்டும் போட்டு நல்ல புஸ்தியா தான் வளர்த்து வச்சிருக்கிறோம். வருஷத்துல ஒரு 2 நாள், அது 7வது படிச்சாலும் பரவாயில்ல, 6வது படிச்சாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகளுக்கு இப்பவே வளர்க்கப்படுத்துங்க. இல்லைன்னு சொன்னா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகும் பொழுது மாமியார் வீட்டுல எல்லாருக்கும் நோன்பு வைப்பாங்க, உங்க மகன் மட்டும் வைக்காது. கேட்டா உங்க மகன் சொல்லணும், எங்க வீட்டுல அந்த வழக்கம்லாம் கிடையாது, எங்க வீட்டுல அந்த மாதிரி யாரும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படியே செய்தியை வாக்கு மூலமாக்க. அந்த ஒரு நிலைதான் உங்க பிள்ளை வாழ்க்கை பெரிய கராபாவுக்கு காரணமா இருக்கும். ஏன் தலாக்கு கொடுத்தா அப்படின்னு ஜமாத்துல கேட்டா, இந்த அம்மாவுக்கு எந்த அமலும் செய்ய தெரியல, இந்த அம்மா சரியத்தின் படி வாழ்றதில்லை, நாங்க அமல் செய்யும்போது இந்த அம்மா அமல் செய்வதில்லை, தீனை இல்லாத பொண்ணு வச்சு நான் என்ன வாழ்றேன்னு சொல்லி அந்த மணமகன் கணவர் என்ன செய்கிறார், தலாக்கு கொடுப்பது இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கிறார். இதெல்லாம் மையமாக வைத்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு 7 வயதிலிருந்து தொழுகையை பழக்கப்படுத்துங்கள், 7 வயதிலிருந்து நோன்பை பழக்கப்படுத்துங்கள், 7 வயதிலிருந்து ஷரியத்தின் பிரகாரம் வாழக்கூடிய அந்த அடிப்படை சுன்னாவை அகீதாவை ஒழுங்குமுறையை சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், இன்றைய இஸ்லாமியர்கள் அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ரமலானில் 30 நாட்கள் எட்டி பார்ப்பது, வருடத்துல குர்பானிக்கு மாத்திரம் எட்டி பார்ப்பது, அத்தோட இஸ்லாமிய கேட்டம் கூடுகிறது. வருஷத்துல 12 மாசம், 1 மாசம் ரமலானுடைய டாபிக், 1 மாசம் குர்பானுடைய ஹஜ்ஜுடைய டாபிக், மீதி 10 மாசம் ஒவ்வொரு மாசத்துக்கு என்ன சிறப்புன்றது தெரியல, தெரிஞ்சுக்க முயற்சிக்கும் செய்வது கிடையாது. முஹர்ரம்ல என்ன சிறப்பு, சஃபர்ல என்ன சிறப்பு, ரபீல் அவ்வலுக்கு என்ன, ரபீல் ஆகிருக்கு என்ன, ஜமாத்துல் அவ்வல் என்ன, ஜமாத்துல் ஆகிருக்கு என்ன, ரஜபுல என்ன, ஷஅபான்ல என்ன, ரமலான்ல என்ன, இப்படி எந்த மாதத்தின் பெயரும் தெரியவில்லை, அந்த மாதத்துடைய சிறப்பும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. குடும்பமா முஸ்லிம்கள் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா முஸ்லிமா எந்த அமலுமே செய்யறது கிடையாது. வருடத்துல 2 செய்யறது, ஒன்று ரமலான்ல நோன்பு நோக்குவது, மற்றொன்று குர்பானி காலங்கள்ல ஹஜ் பெருநாளுடைய அமல்களை செய்யறது. மீதி 10 மாசம் நாம போட்டு விட்டதுனால அந்த முஹர்ரத்தினுடைய நோன்புகள் வரும் பொழுது நாம எவ்வளவு தெளிவா விளையாடுற பயான் சொன்னா கூட விளையாடுறது கிடையாது. காரணம் என்ன, வளமையில இல்லாததுனால எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் கல்வி உட்கார்ந்தது கிடையாது. அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி இஸ்லாத்தினுடைய நன்மைகளை, இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களை தெரியாமல் ஒரு முஸ்லிம் வாழ்வார்கள், அந்த வாழ்க்கை மதமே வாழ்க்கை என்றார்கள் பெருமானார். இது சாதாரண மடமையில, மடமையினுடைய உச்சகட்டம் இது. மடமையில உச்சகட்டத்தை நாம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் முஹர்ரத்துடைய 9-10 நாம் நோன்பு நோக்குவது நாம் நமக்கு கடமையாக்கி கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ஆஷுரா என்ற நோன்பு எப்படி இந்த உம்மத்துக்கு கடமையாச்சு, எப்படி தெரியுமா இந்த உம்மத்துல ஆஷுரா என்ற வார்த்தை குழப்பத்துக்கு வந்துச்சு. பனு இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தில் உள்ள பல யூதர்கள் அன்றைக்கு ஃபிரௌனுக்கு கீழே கொத்தடிமைகளாக இருந்தார்கள். 10,000கணக்கான யூதர்கள், 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் கொத்தடிமைகளாக இருந்தார்கள். யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்றைக்குமே ஆகாது. அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவங்க தான், நாமளும் வேதம் கொடுக்கப்பட்டவங்க தான். அவங்க ஈசா நபியை கடவுளா ஏற்றுட்டாங்க, நாம நபியா ஏற்றுக்கணும். அதுதான் அவங்களும் நமக்கு முரண்பாடு. மற்றபடி அவங்க வணக்க வழிபாடும் நம்ம வணக்க வழிபாடும் ஏதோ ஒரு இடத்துல ஒத்து போகும் சில சாயல்கள் இருக்கு. நாம ஆமீனும் அவங்க ஆமனுவாங்க, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இருந்தாலும் யூதர்கள் நமக்கு வேண்டாதவர்களாகவும் நமக்கு வெறுப்பானவர்களாகவும் அவர்கள் கொள்கை நமக்கு மாற்றமானதாக இருந்தாலும் அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள், கொட்டடிமைகளாக இருந்தார்கள்.
அவர்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபியாக வந்தார்கள். வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபிரௌனிடத்திலே இவ்வளவு பிரச்சாரம் செய்து ஒரு கட்டத்திற்கு மேல் செங்கடலின் வழியாக அல்லாஹ்வை வரவழைத்தான். ஒட்டுமொத்த யூதர்களை மூசா நபியுடைய உதவியோடு மீட்க வைத்தான். ஃபிரௌனை நடுக்கடலிலே மூழ்கடிக்க வைத்தான் என்பது வரலாறு. கவனிக்க வேண்டிய செய்தி, ஒத்தடவிகளாக இருந்த யூதர்களுக்கு ஃபிரௌனிலிருந்து விடுதலை கிடைச்ச நாளுதான் ஆஷூராவுடைய பிறை 10ஆம் நாள். அந்த நாளதான் மதீனாவுல யூதர்கள் என்ன பண்ணாங்க? மக்கா இருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகும்போது யூதர்கள் சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்பா குதிக்கிறீங்க ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு யூதர்கள் சொன்ன காரணம், எங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிலிருந்து விடுதலை வாங்கி தந்த நாள் இந்த நாள். எனவே இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடும் என்பது மூழ்கடிப்பது, நல்ல குமார் அடிப்பது, புதிப்பது அல்ல. அந்த நாளில் இறை பக்தியை, ஆன்மீகத்தை தன்னுடைய அமல்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னாங்க, யூதர்களாகிய நீங்கள் எப்படி மூசாவுடைய வெற்றியை ஒரு ஆனந்தமாக கொண்டாடுகிறீர்களோ, உங்களை விட மூசா எங்களுக்கு நெருக்கமானவர், உங்களோட மூசா எங்களுக்கு நெருக்கமானவர். ஆகையால் நீங்கள் 10ஐ கொண்டாடுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் என்ன செய்கிறோம்? முஹர்ரம் 9ஆம் நாளும் முஹர்ரம் பிறை 10ஆம் நாளும் சேர்த்து நாங்கள் நோன்பு என்று சொல்லி பெருமானார் அன்றைக்கு வாழ்க்கை கொடுத்தார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த உம்மத்துல ரசூலுல்லாஹ் சில இடங்கள்ல வாக்குறுதி தந்திருக்கிறாங்க. இதுதான் எனக்கு கடைசி ஹஜ்ஜுனாங்க, அது கடைசி ஹஜ்ஜா முடிஞ்சு போச்சு, அடுத்த ஹஜ்ஜு செய்யல. இன்னைக்கு 1000 ஹஜ்ஜு செய்யறவங்க இருக்கிறாங்க. அன்னைக்குதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் முஹர்ரம் 9ஆம் நாள் நோன்பு வைப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பிறை 9 முஹர்ரம் பிறை 9 ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சதே கிடையாது. சொன்னவர்களை வழிகாட்டியவர்களுக்கு அந்த நசீப் இல்லை. இத்தனைக்கும் நபி, ஆனா நாங்களும் சராசரி மனிதர்கள். நமக்கு ஒவ்வொரு வருடம் முஹர்ரம் பிறை 9 வருது. நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய எண்ணங்களுக்கு அது எத்தி வைக்கப்படுகிறது. நாம் அதை கடைபிடிக்கணும் கேட்டா சர்வசாதாரணமா கடந்து செல்கிறோம். பெருமானாருக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் தரவில்லை. அடுத்த ஆண்டு முஹர்ரத்திலே நாயகம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நமக்கான செய்தி என்னன்னா, அல்லாஹ் ரசூலும் சொல்லுகிறார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு சண்டையிடுவதல்ல, அவர்களுக்கு புறமாக, அவர்களுக்கு மாற்றமாக அவர்கள் 10ஐ கொண்டாடினால் நீங்கள் 9ஐ முன்னாடி ஒரு நாள் சேர்த்து 9ஐயும் 10ஐயும் சேர்த்து கொண்டாடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம். இந்த அழகிய நசீஹத், இந்த அழகிய உபதேசம் இன்றைக்கு குடும்பமாக எடுத்து அதை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலம் படும் மோசமான காலம், படும் மோசமான காலம். அன்றைக்கு ஒரு ஃபிரௌன் தான் இருந்தான், இன்னைக்கு ஊரெல்லாம் ஃபிரௌனா இருக்கிறான். நம்மளை சுத்தி 1000 ஃபிரௌன் இருக்கிறான். அன்றைக்கு ஒரு ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் சமாளிச்சாங்க. இன்னைக்கு அவனுக்கு மேல 1000 மடங்குக்கு ஃபிரௌன்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்திலும் சரி, நம்ம அல்லாத மார்க்கத்திலும் சரி, அதிகார வழியாக அல்லது செல்வாக்கின் வழியாக அல்லது ஆட்கள் பலத்தின் வழியாக ஏதோ ஒரு வழியாக சிறுபான்மை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று இன்றைக்கு 1000 ஃபிரௌன்கள் படையெடுத்திருக்கிறார்கள். அவர்களை சமாளிக்க வேண்டும் என்றார். அன்றைக்கு ஒரு நம்பூர்கள் இருந்தால் இன்றைக்கு 1000 நம்பூர்கள் இருக்கிறார்கள். ஒரு நம்பருக்கு தான் இப்ராஹிம் நபி அவ்வளவு குறைச்சல் கொடுத்தான். இன்னைக்கு அவனுக்கு மேல 1000 மடங்கு நம்பர்களுக்கு எதிரிகளாக உருவாக்கிட்டாங்க இஸ்லாத்துக்கு. அன்றைக்கு ஒரு ஆமான் தான், இன்றைக்கு அவனோட 1000 மடங்கு இருக்கிறார்கள். இப்படி அன்றைக்கு ஒரு எதிரி இருந்தாலும் இன்னைக்கு அவர்கள் போன்ற 1000 மடங்கு எதிரிகள் இஸ்லாத்திற்கு துணிந்து இருக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எதிர்த்து நாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னார். அவர்களால் எதிர்த்து நாம் சவாலாக இந்த உலகத்தில் வாழ என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் தந்த பேர் ஆயுதம் தான் முஹர்ரத்துடைய 9, 10. அந்த நாளிலே நோன்பு நோற்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து, யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு எதிரி யாரெல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு அப்படின்னு துஆ செய்யணும். அப்படி அவர்கள் திரும்பாவிட்டால் அவர்களை சும்மா பின்னமாக ஆக்கி துஆ செய்யணும். எடுத்த உடனே பர்வா செய்யக்கூடாது. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இஸ்லாமுடைய வளர்ச்சிக்கு குறுக்க நிற்கிறாங்களோ அவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடு துஆ செய்யணும். அப்படி அவர்கள் திருந்தாவிட்டு அவர்கள் சின்னாபின்னமாக ஆக்கும் பதிலுக்கு துஆ செய்யணும். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அந்த 9 பிறை 10 நோன்பு நோட்டு தன் குடும்பத்திற்காக, தன் உற்றார் உறவினர்களுக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக, தன் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக ஒரு முஸ்லிம் நோன்பை பயன்படுத்தி அந்த சபையோட நேரங்கள் இஃப்தார் நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்யாமல் விட போறானா? ஆஷுராவுடைய தினம் எப்படிப்பட்டது என்பதற்கு 1000 உதாரணங்கள் இருக்கு.
1000 அந்த நாளில் அல்லாஹ் ஏகப்பட்ட வெற்றிகளை இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார். வரிசையாக இப்ராஹிம் நபி, யாக்கூப் நபி, இஸ்மாயில் நபி, யூசுப் நபி, இப்படி பல நபிமார்களுக்கு அல்லாஹ் ஆசீர்வாதம் பல வெற்றிகளை வாரி தந்திருக்கிறார். அந்த நாளை தான் நாளைய மறுதில் நாம கடக்க இருக்கிறோம். அப்படி கடக்க இருக்கக்கூடிய இந்த உம்மத்து 3 வேளை சாப்பிட்டு கடந்து போவது ஒரு ஈமான்தாரிக்கு அழகு அல்ல. முடிந்தவரை வருடத்தில் முஹர்ரம் கிடைத்த 2 நாள் முடியாமல் போனாலும், உடம்புக்கு முடியாமல் போனாலும், இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக வைக்கிறேன் என்று சொல்லி அந்த 9, 10 எப்படியாவது நோன்பு பிடித்து விடுங்கள். அதனால் உங்கள் ஆயுள் அதிகரிக்கப்படலாம், அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கொட்டப்படலாம், அதனால் உங்கள் வாழ்க்கையினுடைய பரக்கத்தை நீங்கள் முழுவதுமாக அடைந்து கொள்ளலாம் என்பதை நான் சொல்ல வரவில்லை, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காமிக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மாற்றாருக்கு நடந்த ஒரு அநியாயம் என்று நாம் கடந்து போக முடியாது. சிவகங்கை மாவட்டத்துல அங்க ஏற்பட்ட ஒரு மோசமான ஒரு நாக்கு டெத்து, அது ஏதோ ஒரு மாற்றார் நடந்தோம். இன்னைக்கு மாற்றார் என்றால் நாளைக்கு ஒரு இஸ்லாமிய அவர்கள் பிடியில யாரு சென்றாலும் திரும்ப ஹயாத்துல மௌத்துதான் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் புரிஞ்சிருக்கார்கள். அப்படிப்பட்ட மோசமானவர்களுக்கு நாம் சித்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார், அப்படிப்பட்ட கயவர்களை நாம மாட்டாமல் இருக்கணும் சொன்னார். இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு யாரெல்லாம் என் வாழ்நாள் முழுக்க என்னை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு என்று நாம் அல்லாஹ்வுக்கு துஆ கேட்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அல்லாஹ் இந்த ஆஷுராவை நமக்கு தந்திருக்கிறான். ஆஷுரா சொல்லும் அழகிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கற்பிக்கிறான், ஆணவம் கொள்பவர்கள் ஒரு நாளும் நான் வாழ விட மாட்டேன். அதற்கு எடுத்துக்காட்டுதான் ஃபிரௌன். பெருமை அடிப்பவர்கள் ஒரு நாளும் இந்த மண்ணில் நான் நிற்க விட மாட்டேன். அதற்கு எடுத்துக்காட்டுதான் ஃபிரௌன். கர்வம் கொள்பவர்கள் ஒரு நாளும் இந்த மண்ணிலே சுதந்திரமாக நான் வாழ விட மாட்டேன். அதற்கு எடுத்துக்காட்டுதான் ஃபிரௌன். இப்படி ஆஷுரா என்ற இந்த நோன்பு வெறுமனே நோன்பு பிடிப்பதில்லை, அந்த நாளில் அல்லாஹ் ஏகப்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறார். பல நபிமார்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் பல உதவிகளை வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே கடக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். ஈராக்குடைய தேசத்திலே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எடுத்து செல்கிறார்கள். அந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் மக்கள் எல்லாம் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சொன்னால் நபியே 3 நாட்கள் தான் அந்த மக்களுக்கு அவகாசம். அவர்கள் 3 நாட்களுக்குள் ஈமான் கொள்ளாவிட்டால் அவர்களுக்கான வேதனை வரும், நீங்கள் தயாராக என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த மக்கள் எல்லாம் முடிவெடுத்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு யூனுஸ் நபி நம்மளோட இருந்தார்னா அவர் சொல்றது உண்மை எடுத்துப்போம். 3 நாட்களுக்குள்ள அவர்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே பறந்து நம்மளோட தூரமா போயிட்டாருன்னா நாம அதை என்ன செய்வோம் பார்த்துக்கலாம் சொல்லி அந்த ஊர் மக்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஈமான ஏற்கல அல்லாஹ் வேதனை தர முன்வந்துட்டான். யூனுஸ் நபி காலத்தில் பார்த்த எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய வேதனையை லைவா பார்த்ததுக்கு பின்னாடி ஒரு மைதானத்துக்கு வந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தை எல்லாம் ஏற்பிசன் கூட விலங்குகளையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஒரு மைதானத்துல வந்துட்டு அல்லாஹ்ட்ட கதறாங்க, கெஞ்சுறாங்க, யாரெல்லாம் எங்களை மன்னித்து விடு. இஸ்லாமிய மார்க்கத்துல தௌபா என்பது சக்கராத்துடைய நேரத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா அந்த மக்களுக்கு அல்லாஹ் அதை கபூல் செஞ்சான். வேற யாருக்குமே அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை தரல. சொல்ல வரக்கூடிய செய்தி, தௌபா என்பது கர்கரா, தொண்டையினுடைய அந்த ரூஹு பிரிவதற்கு முன்னால் வரைக்கும் தான் நாம் செய்த பாவத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பு. கர்கரா எடுத்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன கதர்னால் அல்லாஹ் உங்க தௌபா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி தௌபா செய்வதற்காக ஒரு அற்புத வாய்ப்பை, ஆரோக்கியமான நாட்கள் தான் அல்லாஹ் நமக்கு இப்போ தந்து கொண்டு இருக்கிறான். ஆஷுரா என்பது எப்படிப்பட்ட நாள்? 950 வருடம் நூறு பிரச்சாரம் செஞ்சாங்க. ஒரு வயது கேட்கல, 86 பேர் தான் ஈமான் கொண்டான். 950 வருஷம் பிரச்சாரம் செஞ்ச அந்த உம்மத்து அல்லாஹ் என்ன செஞ்சான்? நடுக்கடல்ல கொண்டு போய் மூழ்கடிச்சான். 950 வருஷம் நூஹ் நபியுடைய மகனார் உட்பட அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டார்கள். 950 வருஷம் பிரச்சாரம் செஞ்சோம். ஃபிரௌனுக்கு புத்தி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் எங்க கொண்டு போய் அடக்குறான்? நடுக்கடல்ல அடக்குறான். இது ஆஷுரா நாளில் நடந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட நெருக்கடி, மனிதர்கள் உதவி தாண்டி இனி உதவிகளே வராது என்ற எதிர்பார்ப்பு நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவிதான் என்று இருக்கும் நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்தானே அந்த நாள் ஆஷுரா என்பதால் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரஜபுடைய மாதத்திலே கப்பலிலே பயணம் பெற துவங்கினார்கள். ஏறக்குறைய அவர்களோடு 86 மக்களும் பறவைகளும் விலங்குகளும் பயணப்பட்டது 6 மாத காலம் அந்த கப்பல் பயணித்தது. ரஜபுல புறப்பட்டது, முஹர்ரத்துல இடிச்சது தூதி மலையில. அப்படி புறப்படுகின்ற பொழுது வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள், நூஹ் நபி புறப்படும் போது நோன்பு வச்சாங்க.
வந்து மலையை தட்டும் போது அன்றைக்கும் நோன்பு வச்சாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மரபு இருக்கு. என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா நான் நோன்பு வைக்கிறேன், எனக்கு நல்லபடியா குழந்தை பொண்ணா நான் நோன்பு வைக்கிறேன், வியாபாரத்தை பரப்பிச்சு நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு நியத்து வச்சிருப்பாங்க. அப்படி நாமளா ஒரு நாளை டிசைட் பண்ணாம அல்லாவும் ஒரு நாளை டிசைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை 9-10 இந்த நாளை நாம பயன்படுத்திக்கணும் சொல்லி தருகிறார்கள். அன்றைக்கு நூஹ் நபி ஒரு கப்பல் ஒதுங்குகின்ற பொழுது மேல் தளத்திலே நூஹ் நபியுடைய பறவைகள், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க பறவைகள் இருந்துச்சு, நடுத்தளத்துல மனிதர்கள் இருந்தாங்க, கீழ்த்தளத்துல விலங்குகள் இருந்துச்சு. இது அத்தனையும் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வந்தது எதனால தெரியுமா? அந்த கப்பல நூஹுடைய உமக்காக நோன்பு வச்சதுனாலதான். நோன்பு வைப்பதினால், அதிலும் அல்லாஹ் சொல்லும் நாட்களில் வைப்பதினால் அல்லாஹ் முழு பாதுகாப்பை தருகிறார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யும்போது தேர்ந்தெடுத்த நாள் ஆஷூரா நாள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உயர்த்தப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். இது பெரிய கேவலமான கால கொடுமை என்னன்னா, இந்த ஆஷூராவுடைய பிறை 10ல இஸ்லாமிய பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அவங்க ஷியா கும்பல். அலியில் அவர் நபியா ஏற்றுட்டவங்க, தலப்பாலம் பலமா கட்டியிருப்பாங்க, ஜுப்பாலா முட்டி காலுக்கு கீழே இருக்கும், தாடியில நெஞ்சிக்கு கீழே இருக்கும். ஆனா அவங்க பண்ற அநியாயம் இருப்பார், அல்லாஹு அக்பர், மோசமான அநியாயம். ஒரு வீட்டுல ஒரு சொந்தக்காரங்க யாராவது மோட்டா போயிட்டாங்கன்னா 3 நாட்களுக்கு மேல துக்கானிச்சு கூட புரிஞ்சு போச்சு கதை. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. அதுக்கு மேல நீங்க ஒரு மௌத்த நினைக்கிறதா ரசூலுல்லாஹ் கூட யாருக்கும் இடம் கிடையாது. ஆனா இவங்க என்ன செய்யற ஷியாக்கள், அலியில் அவருடைய ஈமான் கொண்டவங்க, ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவுல ஷஹீதாக்கப்பட்டனால இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆஷூராவுடைய பிறை 10ல நெஞ்சில மார்ல சங்கிலியால் அடிச்சுக்கிறது, நாக்குல கம்பியால குத்திக்கிறது, தன் உடலை பதுக்கிக் கொள்வது, இதெல்லாம் ஆஷூரா பிறை 10ல ஷியாக்கள் போன்ற முஸ்லிம் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள். இவர்களால இஸ்லாத்துக்கு மறுபடியும் ஒரு கெட்ட பெயர். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்களில் அது போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபடாமல் கண்ணியமாக நோன்பு வைத்து அந்த நாட்களில் நாம் கடக்க வேண்டும். இறுதியாக ஆஷூரா நமக்கு சொல்லும் பயனான செய்திகள் என்ன தெரியுமா? யார் ஆஷூரா நோன்பை கடைபிடிப்பார்களோ அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், உங்கள் குடும்பத்திலே உள்ள அனைவருக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும், பம்பர் ஆஃபர். அடுத்து அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள், ஆஷூரா நோன்பை நோட்பவர்களுக்கு வியாபாரத்தில் பறக்கத்தை நீடிக்க செய்யப்படும். ஆஷூரா நோன்பை கடைபிடிப்பவர்களுக்கு உங்கள் உடம்பில் உள்ள நோய்களை அல்லாஹ் அகற்றிவிடுவான், இனி வரும் நோய்கள் அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். ஆஷூரா நோன்பை கடைபிடிப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை அல்லாஹ் தீர்த்து வைக்க வழிகளை அல்லாஹ்வே உண்டாக்கி தருவான். ஆஷூராவுடைய நாளில் நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கையை தருவான். இந்த நாளில நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு எதிரிகளை விட்டும் துரோகிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். யார் எதிரி யார் துரோகி என்ற ஒரு நிலை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காமிப்பான். அடுத்து அல்லாஹ் சொல்லியிருப்பான், ஆஷூரா நோன்பை கடைபிடிப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், ரசூலுடைய துஆ பரக்கத்து கிடைக்கும், இறுதியாக சொர்க்கம் கிடைக்கும், இறுதியாக நரகம் தடை செய்யப்படும். இவ்வளவு சிறப்புகளும் இந்த நாளில் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். எனவே இவ்வளவு நேரம் ஆஷூராவுடைய சிறப்பை சொன்ன இந்த செய்திகள் அனைத்தையும் வெறுமனே 4 செவத்துக்குள்ள வாங்கி உள்ளத்துல வச்சு போற போக்குல காத்துல அப்படியே பறந்து விட்டு போகாம அதை கொண்டு போய் வீட்டுல மனைவி கிட்ட, பிள்ளைகிட்ட, உங்களுடைய சொந்த பசங்க கிட்ட எல்லோரிடத்திலும் சேர்த்து அந்த நாளில கண்ணியப்படுத்த நீங்கள் நோன்பு வைப்பதுதான் ஆக சிறப்பு என்று அல்லாஹ் ரசூலும் சொல்லி தருகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த நாளில நோன்பு பிடிக்கக்கூடிய உம்மத்தாக நம்மை ஆக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல நாயகன் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.